ஹலோ எவ்ரிவான், நம்மளோட பூமி அழிய போகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப நம்மளாம் அழிய போறோமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஆனா இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மில்கிவே கேலக்சியோட அண்ணனான ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம மேல மோதுறதுக்காண்டி வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து சேர 450 கோடி வருஷம் ஆகும். இல்லைன்னா டைனோசரஸ் அழிஞ்ச மாதிரி விண்வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு எரிக்கல் வந்து பூமி மேல மோதி அழிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா எப்படி இருந்தாலும் இன்னும் 100 கோடி வருஷத்துல அந்த பூமி அழிஞ்சிரும். எப்படிதான் நம்ம பூமி அழிய போகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அழிக்க போறதே நம்ம சூரியன் தான். ஏன்னா நம்ம சூரியன் இன்னும் 100 கோடி வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடும். நம்ம பூமியில இருக்கிற தண்ணி எவாபரேட் ஆகி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம பூமி எந்த உயிர் வாழ்றதுக்கும் தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும். ஆனா அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது நடக்க இன்னும் 100 கோடி வருஷம் ஆகும். அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கலாம். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கும். அது மூலமா மனிதர்கள் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். இது கொஞ்சம் கேட்க பூமர் மாதிரி இருந்தாலும் பட் நம்ம யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு இருக்க டைமை வேல்யூபிளாக யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான், ஒரே சான்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.